Chapter 5, sum number 6. Soy and Shankar and partners sharing the profit and loss in the ratio of 5:3. The firm balance sheet as on 31st December 2017 was as the follows. Liability side capital கொடுத்திருக்காங்க. Capital account Soy and Shankar. இது capital account open பண்ணும்போது to balance broaden சொல்லி இந்த அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகணும். Creditors outstanding salary wagesலாம் வராது. Assessல building, furniture, investment, provisions, bills, receivable, stock and bank ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த வேல்யூவேஷனையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்க வேல்யூவேஷனுக்கும் டிஃப்ரென்சஸை பார்த்து இன்க்ரீசஸா டிக்ரீசஸ் இருந்ததுன்னா ஜேர்னல் நம்ம போடணும். அண்ட் 31st December 2017 சண்முகம் வாஸ் அட்மிட்டட் இன் த பார்ட்னர்ஷிப். நியூவாக பார்ட்னர் வராங்க. ஃபார் 1/4 share of profit with 12,000 as a capital. அவங்க எவ்வளோ ருபீஸ் போடுறாங்க? 12,000 capital இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ furniture is to be valued at rupees 5,000 and a building to be recorded at rupees 50,000. ஸோ ஃபர்னிச்சர் வேல்யூ இஸ் 5,000 கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்னிச்சர் 6,000 கொடுத்துருக்காங்க. இங்கே 5,000 கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ இஸ் டிக்ரீசஸ். முதல்ல புக் வேல்யூட 6,000 இருந்தது, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 5,000 ஆயிடுச்சு. அப்போ டிக்ரீசிங் த வேல்யூன்னா நமக்கு அதுக்கு தகுந்த என்ட்ரி நம்ம போகணும். டிக்ரீசிங் த வேல்யூ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் போகணும். அண்டு பில்டிங் வாஸ் டு பி ரீவேல்யூட் அஸ் 50,000. இங்கே பில்டிங்கோட வேல்யூ 34,000 இருந்தது, 50,000 ஆயிடுச்சு. அப்போ பில்டிங்கை வேல்யூ இன்க்ரீசஸ் ஆயிருக்கு. இன்க்ரீசஸ் ஆகும்போது நமக்கு ப்ராஃபிட் இன்க்ரீசஸ். அப்போ இன்க்ரீஸுக்கான என்ட்ரியே போடணும். நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் டு பி இன்க்ரீஸ்ட் டு 5,500 கொடுத்துருக்காங்க. இந்த 5,500 இங்கே ப்ரொவிஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3,000 தான். இப்போ ப்ரொவிஷன் இன்க்ரீசஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீசஸ் ஆகிருக்கு? இந்த 3,000ல் 5,500 லெஸ் பண்ணோம்னா 2,500 வரும். இந்த 2,500 வந்து இன்க்ரீஸிங் த ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு வேல்யூ வந்து என்னவாயிடும்? டிக்ரீசஸ் ஆகிடும். இந்த டிக்ரீசஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ நமக்கு குறைவான இருக்கிறதுக்கு டிக்ரீஸ்க்கான என்ட்ரி தான் நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு ஆன் அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் rupees 6,000 இஸ் பி பாட் இன் டு த அக்கௌண்ட். இந்த 6,000 வந்து ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ரெக்கார்ட் பண்ணும் போது நமக்கு அசஸ் வந்து இன்க்ரீசஸ் ஆகும். இன்க்ரீசஸ் ஆகும்போது அதுக்கான என்ட்ரியை நம்ம 6,000க்கு போடணும். நெக்ஸ்ட்டு அண்ட் அன்ரெக்கார்டட் லைபிலிட்டிஸ் 2,500 as to be recorded. அன்ரெக்கார்டட் லைபிலிட்டினா எழுதாத அந்த லைபிலிட்டியை எழுதிட்டாங்க. ரெக்கார்ட் பண்ணும் போது நமக்கு அது என்னவாயிடும்? நம்ம அதுக்கு பேர்டன் ஆகிடும். நமக்கு அதை கட்டணும். அப்போ அதுக்கு என்ன வரும்? டிக்ரீசிங் த வேல்யூ ஆஃப் அசஸ். நமக்கு லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அசஸ் நமக்கு டிக்ரீசஸ் ஆகிடும். அப்போ இது டிக்ரீசஸ் கூடிய வேல்யூவை நம்ம போடணும். பாஸ் அ ஜேர்னல் அண்ட் ப்ரிப்பேர் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் த பார்ட்னர்ஸ் ஆஃப்டர் அட்மிஷன். இப்போ ஆஃப்டர் அட்மிஷன் பிறகு என்ன கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கோ அதை நம்ம போடணும். இப்போ சம் எப்படி போகிறதுன்றதை பார்க்கலாம். சம் நம்பர் 6 ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறோம். டேட்டு பர்டிகுலர்ஸு டெபிட் அண்ட் கிரெடிட் போடுறோம். இன்க்ரீஸிங் த வேல்யூ இதுக்கு என்ட்ரி. பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா 16,000, இன்வெஸ்ட்மெண்ட்டு 6,000. பில்டிங் எப்படி வந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரீசஸ் 50,000 கொடுத்துருந்தாங்க. அந்த புக் வேல்யூலேருந்து இந்த 50,000 லெஸ் பண்ணால் 16,000 வரும். அதுதான் இன்க்ரீஸிங் த பில்டிங். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெக்கார்ட் ஆகாத இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ இஸ் 6,000. அப்போ இது ரெண்டுமே நமக்கு அசஸ் இன்க்ரீஸ் த ப்ராஃபிட். அப்போ 16,000 + 6,000 22,000 டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா 16,000, investment account data 6,000 to revaluation account data revaluation data 22,000. Increasing the value of building, recording the investment. Next revaluation account data to furniture account to provision for doubtful debts to unrecorded liabilities. இப்போ இது டிக்ரீஸிங் த வேல்யூ ஆஃப் அசஸ் டிக்ரீசஸ் ஆகும்போது இல்லை லைபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீசஸ் ஆகும்போது இந்த என்ட்ரி. ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா 6,000 டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 1,000 டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 2,500
to unrecorded liabilities account 2500. இப்போ டோட்டலாக 1000, 2500, 2500 எல்லாத்தையும் ஆட் பண்ண உங்களுக்கு எவ்வளோ வருது? 6000. இதுதான் உங்களுக்கு decreasing the value of assets. For narration, decreasing value of furniture, increasing the provision and unrecorded liabilities. இப்போ இந்த journal. Next revaluation account open பண்ணணும். revaluation accountக்கு double side யூஸ் பண்ணணும், debtor and creditor. two side is a debtor side ல to furniture account 1000, to provision for doubtful debts 2500, to unrecorded liabilities 2500. இப்போ credit side ல by building 16,000, by investment 6,000. 16,000 plus 6,000 22,000. இந்த 22,000 ல 1000, 2500, 2500 லெஸ் பண்ண அந்த 22,000 ல 6,000 இதெல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணால் 6000 வருது. இந்த 22,000 ல 6000 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் 16,000. இந்த 16,000 இஸ் அ ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷன். ரீவாலுவேஷனோட ப்ராஃபிட் அதுதான் எழுதியிருக்கோம். டு ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷன் டிரான்ஸ்ஃபர்டு. ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷன் டிரான்ஸ்ஃபர்டுன்னு எழுதிட்டு சாய் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, சங்கர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. சாய் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 10,000, சங்கர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு 6,000. டோட்டலாக ஆட் பண்ணால் 16,000. இது எப்படி பிரிக்குதுன்றதை அங்கே பார்க்கலாம். இந்த டோட்டல் பண்ணால் 22,000 வருது. இந்த இது ப்ராஃபிட்டுக்கு உடனே ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடணும். ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு சாய் கேபிட்டல் அக்கௌண்ட் டு சங்கர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. ப்ராஃபிட் ஆன் ரிவாலுவேஷன் டிரான்ஸ்ஃபர்டு நரேஷன். இப்போ சாய்க்கு வந்து 16,000 நமக்கு ரிவாலுவேஷன் ப்ராஃபிட் வந்திருக்கு. அதில் பர்சன்டேஜ் 5:8, 5 divided by 8 calculate பண்ணால் 10,000. சங்கருக்கு 16,000 into 3 divided by 8 calculate பண்ணால் 6,000. இந்த 10,000 சாய்க்கும் சங்கருக்கு 6,000 ரெண்டே ஆட் பண்ணால் 16,000 வருது. இதான் ரிவாலுவேஷன் ப்ராஃபிட்டுக்கோட என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் ஃபார் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. கேபிட்டல் அக்கௌண்ட்டு நியூ பார்ட்னர்ஸையும் சேர்த்து கேபிட்டல் அக்கௌண்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோம். கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் ரெண்டு டபுள் சைட் யூஸ் பண்ணணும். கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு ஹெட்டிங் போட்டுட்டு டேட்டு பர்டிகுலர் 3 பார்ட்னர்ஸோட நேமும் எழுதணும். சாய் சங்கர் சண்முகம். டேட்டு பர்டிகுலர்ஸ் சாய் சங்கர் சண்முகம்னு எழுதிக்கணும். இப்போ அவங்க பேலன்ஸ் ப்ராடவுன், கேபிட்டல் பேலன்ஸ் ப்ராடவுன் இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே எடுத்துகிட்டு வரணும். பை சைடில் கிரெடிட் சைடில் எழுதணும். பை பேலன்ஸ் ப்ராடவுன் எழுதி 48,000, 40,000. ஸோ நெக்ஸ்ட்டு பை பேங்க் அக்கௌண்ட்டு எழுதி, பை பேங்க் அக்கௌண்ட்டுனா நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் போடுறாங்க, அதுக்கு என்ட்ரி எழுதும் போது இந்த 12,000 வந்து சண்முகம் அக்கௌண்ட்டில் எழுதணும். பேங்க் அக்கௌண்ட் பை பேங்க் அக்கௌண்ட் போட்டு சண்முகம் அக்கௌண்ட்டில் 12,000 எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு பை ரீவாலுவேஷன் ப்ராஃபிட், இது ப்ராஃபிட்டுக்கான என்ட்ரி. பை ப்ராஃபிட்டை சாய்க்கு 10,000, சங்கருக்கு 6,000 எழுதணும். இவங்களுக்கு கிடையாது, நியூ பார்ட்னர்ஸ்க்கு கிடையாது. இப்போ டோட்டல் பண்ணுறோம். சாயோட அக்கௌண்ட்டில் 48,000 + 10,000 58,000. சங்கரில் 10,000 + 40,000 + 6,000 46,000. சங்கர் அது சண்முகமுக்கு வந்து 12,000. இந்த 12,000 டேலி பண்ணால் 12,000 வருது. இப்போ டெட்டார் சைடில் பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 58,000 46,000 12,000. இப்போ டோட்டலும் 58,000 46,000 12,000. இந்த பேலன்ஸ் கேரி டவுன் நெக்ஸ்ட் இதுக்கு என்னென்னவா மாறும், பேலன்ஸ் ப்ராடவுன் ஆகிடும். அப்போ இங்கே எழுதணும் சாய் 58,000, சங்கர் 46,000, சண்முகம் இஸ் 12,000 எழுதணும். இந்த சம் இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.